இப்போ நம்ம பார்க்க போகிறது சோஷியல் மீடியா செக்மெண்ட். சமூக வலைதளங்களில் இன்னைக்கு என்னென்ன நியூஸ் ட்ரெண்டிங்காக இருக்குன்னு சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ராகவன். ஸோ சொல்லுங்கள், இன்னைக்கு என்னென்ன நியூஸ் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது அண்ட் என்ன மாதிரியான ஹாட் நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு? நன்றி சைலஜா. சமூக வலைத்தளங்களில் நிறைய சிறப்பான செய்திகள் இன்றைக்கி கிடச்சிருக்கு. அதில் முதல் செய்தி பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகுமார் அப்படி பற்றி தான். கோலிவுட்டில் இது கம்பேக் சீசன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய நடிகர்கள் கம்பேக் பண்ணுற அளவுக்கு ஒரு படங்கள்லாம் வந்துட்டே இருக்குது. அண்ட் இதில் ரீசெண்டாக இப்போ சிவகுமார் மறுபடியும் வந்து ஒரு கம்பேக் படம் வரலாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாக இருக்குது. அந்த படத்தை பற்றின எந்த தகவலும் வரல, ஆனால் அவங்க கம்பேக் ஒரு மூவி கண்டிப்பாக வராங்க அப்படின்றது மட்டும் ஒரு செய்தி வெளியாக இருக்குது. ஸோ அதுவும் ஆன்லைனில் அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா ரித்விகா அவங்கள பற்றி தான். இவங்களை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் படத்தில் அன்புவோட ஒய்ஃபாக நடிச்சிருந்தாங்க. அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக நடித்ததுக்காக பல விருதுகளும் பல பாராட்டுகளும் வாங்கியிருந்தாங்க. இப்போ அடுத்ததாக வந்து ஒரு ஆர்ஜே அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்களாமா. ஸோ ஏற்கனவே நடிப்பில் ரொம்ப சிறப்பு பாராட்டு பெற்ற இவங்க ஆர்ஜே கதாபாத்திரத்தையும் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரை வட்டாரத்தில் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அதுதான் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நியூஸ். அவங்க ஃபோட்டோ தான் இதில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த செய்தி வந்து சத்யராஜ் அவங்களுடைய அடுத்த படம் பற்றின ஒரு போஸ்டர் வந்திருக்கு. நைட் ஷோ அப்படின்ற பெயரிடப்பட்ட அந்த படத்தோட போஸ்டர் ஆன்லைன் நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க இப்போ நிறைய ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சத்யராஜ். இப்போ பாகுபலி படத்தில் கூட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இப்போ நைட் ஷோ அப்படின்ற தனியாக அவங்களே வந்து நடிக்கிற மாதிரியான ஒரு படம் வரப்போகுது அப்படின்றதுனால நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அந்த படத்தோட போஸ்டர் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அதை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அது ஆண்டனி அவர்கள் வந்து இயக்குறாங்க அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கடுத்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி நமக்கு கிடச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீரம் படத்தில் அஜித்தோட நடித்தவங்க வந்து சிவபாலன் அப்படின்னு ஒன்று யாருன்னு நீங்கள் யோசிக்க வேணால், அது வேறு யாரும் இல்லை, அந்த படத்தில் நடித்த அப்புக்குட்டி அவங்க தான். ஸோ அஜித் வந்து அந்த படத்தில் அவங்க நடிக்கும்போது நீங்கள் ஏன் ஒரே தோற்றத்தோடு நடிக்கிறீங்க, உங்கள் தோற்றத்தை மாற்றி பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு, எனக்கு அந்த மாற்றங்கள்லாம் தேவையில்லை, எனக்கு எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் வந்து உங்களுக்கு ஒரு டிசைனரும் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் வச்சு நான் அதை சரி பண்ணி தரேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. படப்பிடிப்பு முடிஞ்சு படங்கள் வெளியாகி ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் மறந்துட்ட நிலையில் அஜித் மறக்காமல் திரும்பவும் சிவபாலன் அதாவது அப்புக்குட்டியை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் மாற்றி அவங்களோட கெட்டப் சேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து ஒரு புகைப்படம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபி வந்து பர்சனலாக அஜித்தே எடுத்திருக்காங்களாம். ஸோ அந்த படங்கள் இன்னும் வெளியே வரல, ஆனால் வந்து இந்த செய்தி வந்து ஆன்லைனில் நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோகிராஃபி செஷனே வந்து அஜித் வந்து சிவபாலன் அதாவது அப்புக்குட்டியை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி வெளியாக இருந்தது. ஆனால் அது வெறும் ஃபோட்டோ செஷன் தான் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்புக்குட்டியாக நீங்கள் இனிமேட்டு வைக்காதீங்க, இனிமேட்டு சிவபாலனே உங்கள் பேரை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அஜித் சொல்லியிருக்காங்களாம். ஸோ அந்த செய்தி ஆன்லைனில் நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷங்கர் ரஜினி அடுத்த படம் சேர்ந்து இயக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அதில் அர்னால்டு கூட நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி சமூக வலைதளத்தில் இருக்கிற சுவாரஸ்யமான சினிமா செய்திகள்.